வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மெதமுலனவேல் தெரிவிப்பு. சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டமைப்பில் மஹிந்த ராஜபக்ச போட்டியிடும் பட்சத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தேர்தலில் போட்டியிடுவார். தேசிய பிரச்சினைக்கான தீர்வு திட்டங்கள் தொடர்பில் பொது தேர்தலின் போது பிரதான அரசியல் கட்சிகள் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மத அனுஷ்டானங்கள் சிலவற்றில் இன்று கலந்து கொண்டார். வெகிவலை பின்வத்த புராண விகாரைக்கு சென்று ஜனாதிபதி விகாராதிபதியிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட ஜனாதிபதி தர்ம போதனைகளிலும் பங்கேற்றார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அறிவித்தார். தங்களை மெதமுலனவிலிருந்து உரை நிகழ்த்திய சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை கூறினார். ஹம்மந்தோட்டை மெதமுலனவில் அமைந்துள்ள வீட்டில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றினார். තමුන්නාන්සලා මට කරන මේ ඉල්ලීම මම කිසිසේත් உங்களது கோரிக்கையை நிராகரிப்பதற்கு நான் தயாராக இல்லை. அதற்கான உரிமை எனக்கு இல்லை. தாய் நாட்டிற்காக எதிர்வரும் பொது தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும் என்று நீங்கள் முன்வைக்கும் கோரிக்கையை மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மெதமுலனவில் இருந்து நான் கூறிக்கொள்கிறேன். தலைவர்களும் நீங்களும் முன்வைத்த கோரிக்கையை என்னால் புறந்தள்ள முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மாத்திரமின்றி ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிலும் உள்ள தேசப்பட்டுள்ள மக்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். 2005ஆம் ஆண்டு எம்முடன் நீங்கள் கைகோர்த்ததை போன்று இம்முறையும் எம்முடன் இணையுமாறு நாம் உங்களிடம் சகோதரத்துவத்துடன் கோரிக்கை விடுக்கின்றோம். අපි ඔවුන්ට සහෝදරාත්මකව ඉල්ලා සිටිනවා. ඔබ 2005දී மக்களினால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தலைமைத்துவ மட்டத்திற்கு வருவதற்கு இடமளிப்பது மக்களின் நோக்கத்திற்கு எதிரானது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவிக்கின்றார். நீர்கொழும்பில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். 70வது பிறந்த தினத்தை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி உலர் உணவுப் பொருட்களை நீர்கொழும்பில் இன்று பகிர்ந்தளித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் 4 தலைவர்களே இருந்தார்கள். தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட 4 நாட்டிற்கு எடுத்துக்காட்டாக இருந்தனர். கடந்த குறுகிய கால பகுதியை தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாத்திரமே நாட்டில் உள்ள கட்சிகளுக்குள் எந்த சந்தர்ப்பத்திலும் அழுத்தத்தை பிரயோகிக்காத கட்சியாகும். அதுவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மரபு. கடந்த ஒரு தசாப்த காலமாக அந்த மரபு பாதிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அதனை சரியான பாதையில் இட்டு செல்வதற்காக ஜனவரி மாதம் மாற்றம் ஏற்பட்டது. நீதிமன்றம் முறையாக செயற்பட்டிருந்தால் இன்று பிரதமர் பதவியை கோருபவர்கள் சிறையில் இருந்திருப்பார்கள். அவ்வாறு செய்யாமல் அவர்கள் மீது பரிதாபம் கொண்டனர். பரவாயில்லை. எனினும் அவர்களை மீண்டும் தலைமைத்துவ மட்டத்திற்கு வருவதற்கு இடமளித்தால் மக்களின் அனைத்து அபிலாஷைகளையும் மீண்டும் தூக்கி எறிந்ததை போன்றதொரு நிலை ஏற்படும். அரசராக இருந்தாலும் தவறு இழைத்தால் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். வீட்டிற்கு சென்று வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். அட்டைகளை போன்று ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு அல்ல அரசியல் தலைவர்கள் உள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மினுவங்கடை மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்களுக்கு பகல் உணவு வழங்கினார். அவர் போட்டியிடுவது தொடர்பில் எமது கட்சி தீர்மானிக்கவில்லை. அவர் வெளியிடும் கருத்துக்களை யார் கருத்தில் கொள்வார்கள்? எமது கட்சி வேறொரு இடத்திலேயே உள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டமைப்பில் போட்டியிட்டால் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தீர்மானித்துள்ளதாக அவரின் செயலாளர் தெரிவிக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் விதிசா நாயக்க இது தொடர்பில் இன்று மாலை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெளிவூட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டமைப்பில் அவர் போட்டியிட்டால் பிரதமர் வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பொது தேர்தலில் களமிறங்குவார். ஏனெனில் அது அவரின் உரிமையாகும். அது அவரின் தந்தையின் கட்சி. அத்துடன் அவர் 63% வாக்குகளை பெற்றுள்ளார். கொலை, இளஞ்ச குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லை. அத்துடன் அவர் தோல்வியடைந்த பின்னர் வெளியேறவில்லை. மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளராக போட்டியிட்டால் மாத்திரமே சந்திரிகா பண்டாரநாயக்க போட்டியிடுவார்.
அவ்வாறில்லாது வேறு கட்சியுடன் இணைந்து சிறிய சிறிய குழுக்களுடன் இணைந்து போட்டியிட்டால் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தேர்தலில் களமிறங்க உள்ள விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. முன்னாள் ஜனாதிபதியை தினேஷ் குணவர்தன மற்றும் விமல் வீரவன்ச ஆகியோரை சிரமத்திற்குள்ளாக்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் எதிர்பார்ப்பில் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்தவரை வெளியே தள்ளிவிட்டுள்ளனர். அதனால் முன்னாள் ஜனாதிபதி தற்போது பெரும் பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளார். 8 வருடங்களாக உயர் பதவியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவது கௌரவமற்ற விடயம் அல்லவா? மஹிந்த ராஜபக்ச 1970ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி அதன் பின்னர் அமைச்சராகி எதிர்க்கட்சி தலைவராகி அதன் பின்னர் பிரதமராகி ஜனாதிபதியாகி அதனை அடுத்து வீடு சென்றார். அவர் மீண்டும் 1970ஆம் ஆண்டை போன்ற ஒரு தேர்தலுக்கு தயாராகின்றார். அவர் போட்டியிடுவதால் பிரதமராக போவதில்லை. இன்று காலை மெதமுலனுவுக்கு காற்று வீசியது. அது என்ன காற்று? குடு எத்தனால் காற்றாகும். அங்கு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி தமது ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட்டதாக கூறினார். நீதிமன்றத்துக்கு கை நீட்டவில்லை என்று யாரை பார்த்து கூறினார்? முன்னாள் பிரதம நீதியரசரை பார்த்தே கூறினார். மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குழுவை தோற்கடிப்பதற்கான தேவை ஏற்பட்டால் மீண்டும் ஒன்றிணைவதாக ஜனநாயக கட்சி தெரிவிக்கின்றது. அந்த கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் இதனை கூறினார். ஜனநாயக கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலருக்கு நியமனங்களை வழங்கும் நிகழ்வு அக்கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தலைமையில் இன்று மாலை நடைபெற்றது. நியமனங்களை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு சரத் பொன்சேகா கருத்து தெரிவித்தார். ராஜபக்ச குழுவினர் மீண்டும் அதிகாரத்திற்கு வரும் சாத்தியங்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கு தேவையான பலத்தை கட்டியெழுப்பதற்காக ஒன்றிணைய வேண்டி ஏற்பட்டால் மாத்திரமே எமது நிலைப்பாட்டினை நாம் மாற்றுவோம். இல்லாவிடின் நாம் எமது கட்சி என்ற ரீதியில் கட்டாயமாக தனியாகவே போட்டியிடுவோம். மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவருக்கு ஆதரவளிக்கும் திருடர்களே இந்த கதையை பரப்புவதாக நான் எண்ணுகின்றேன். அவ்வாறு இல்லாவிடின் நாட்டின் அரசியலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இரண்டாக பிளவுபடுவதை பார்க்க ஆசைப்படுபவர்கள் இவ்வாறு செயற்பட்டிருக்கலாம். இது தொடர்பாக நேற்றிரவு நாம் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு வினவினோம். எந்தவித தயக்கமும் இன்றி எப்போதும் அவ்வாறு இடம்பெறாது என ஜனாதிபதி பதிலளித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வு இன்றும் நடைபெற்றது. கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இந்த நேர்முக பரீட்சை இடம்பெற்றது. மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி சென்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எதிர்பார்ப்பதை விட சிறந்த அரசியல் தலைமைத்துவத்துடன் சிறந்தவர்களுக்கு வேட்புமனுக்களை வழங்குவதற்கு கட்சி என்ற ரீதியில் நாம் எடுத்த தீர்மானம் சிறந்ததாகும். இந்த கட்சி எப்போதும் அழிவடைய இடமளிக்க முடியாது. எமது கட்சியை விட்டு சென்றவர்கள், தலைவர்கள் மண்டியிட்டு மீண்டும் கட்சியுடன் இணைந்த வரலாறுகள் காணப்படுகின்றன. அதனால் கடவுளின் ஆசியுடன் கட்சியை பாதுகாப்பதற்கு பொறுப்புடன் செயற்படுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். AHM ஃபௌசி, SP திசாநாயக்க, நிமால் சுரேபாலடி சில்வா மற்றும் ஆந்திர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட கட்சியின் சிரேஷ்டர்கள் பலர் இந்த நேர்முக தேர்வை முன்னெடுத்தனர். கடந்த காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ஆக்குரச பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சாருவலியனகே சுனில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நேர்முக தேர்வில் இன்று பங்கேற்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு இன்று சென்றிருந்த சாருவலியனகே சுனில் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான கோரிக்கையை விடுத்தார். மக்களின் இன்ப துன்பங்களை எவரும் அறிவதில்லை. வெள்ளம், சுனாமி, தீ விபத்து போன்ற அனர்த்தங்களின் போது நான் மக்களுக்கு உதவி செய்துள்ளேன். நான் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும். அதனாலேயே இன்று சுவரொட்டிகளை பிரசுரித்துள்ளனர். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி முதல் 2012ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அக்குரச நகரில் உள்ள வாடி வீடொன்றில் 14 வயது சிறுமி ஒருவரை அக்குரச பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் சாருவலியனகே சுனில் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் 2 மாதங்களும் 10 நாட்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். தேசிய பிரச்சினைக்கான தீர்வு திட்டங்கள் தொடர்பில் எதிர்வரும் பொது தேர்தலின் போது பிரதான அரசியல் கட்சிகள் திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும் எனவும் அதனை தமிழ் மக்கள் அவதானித்து வருவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை பொது தேர்தலுக்கான அனைத்து ஆயுதங்களிலும்
ஆயத்தங்களிலும் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். மனிதவுரிமை பேரவையை பயன்படுத்தி ஐநா நிர்வாகம், அதனுடைய பொதுச் செயலாளர், செயலாளர் நாயகம் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் நோக்கமாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த விடயமும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே முக்கியமாக இடம்பெறும். அதைவிட முக்கியமாக இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் உருவாகியிருக்கின்ற சூழ்நிலைகளை மையமாக கொண்டு போட்டியிடுகின்ற தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வையும் அன்றாடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அவருடைய தேர்தல் அறிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றியும் எங்களுடைய மக்களும் நாங்களும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இனப்பிரச்சனை உட்பட அன்றாட பிரச்சனைகளுக்கு நாங்கள் விரைந்து தீர்வு காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு சர்வதேச சமூகம் பூரணமான ஆதரவை தரும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. அதையொட்டியும் நாங்கள் சர்வதேச சமூகத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் நடத்துவோம். குறிப்பாக இந்திய அரசாங்கத்துடன் நாங்கள் பேசுவோம். அந்த பேச்சுகள் இடம்பெறுகின்றன. எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து மாவை சேனாதிராஜா தெளிவூட்டினார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆயத்தங்கள் எல்லா கட்சியினாலும் எடுக்கப்படுவது போல தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலும் தேர்தலுக்கான ஆயத்தங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் எங்கெங்கு போட்டியிடுவது, எத்தனை பேர் போட்டியிடுவது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் எங்களுடைய அலுவலகத்திலேயே சென்ற வாரம் கூடி கலந்து பேசியிருக்கின்றோம். இன்னொரு 2-3 தினங்களில் மறுபடியும் நாங்கள் பேசிய விடயங்களில் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்ட விடயங்களில் நாங்கள் ஒரு தீர்வை கண்டு ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எத்தனை வேட்பாளர்களை கொண்டு போட்டியிடும் என்பதை பற்றி நாங்கள் அறிவிப்போம். வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு வெளியில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றியும் எங்களுடைய கூட்டமைப்பிலும் தமிழரசு கட்சி மத்திய குழுவில் நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். அப்படி போட்டியிடுவதில் உள்ள நன்மைகள் அந்தந்த பிரதேசங்களிலே சில வேளை கொழும்பில் ஒருவராவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதாக மலையக மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் அரசியல் பிரிவு தலைவர் வி ராதாகிருஷ்ணன் இதனை தெரிவித்தார். எங்களுடைய இந்த தேர்தலின் பொழுது வெகுவாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டி போடுவதற்கான ஒரு அனுமதியை எங்களுடைய மத்திய குழு இன்று கொடுத்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் எங்களுடைய முற்போக்கு கூட்டணி, தமிழர் முற்போக்கு கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் இன்னும் சேர்ந்து அவர்களோடையும் கதைத்து இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடனும் கதைத்து எங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் அல்லது தேர்தலின் பொழுது நடந்து கொள்கின்ற விஷயங்கள் போன்றவற்றை பேசி நாங்கள் அதற்கேற்ப எங்களுடைய முடிவுகளை நாங்கள் ஒரு முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையிலே நாங்கள் அறிவிப்போம். கண்டி, பதுளை, கொழும்பு போன்ற மாவட்டங்களிலே இந்த முற்போக்கு கூட்டணி இணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே போல யாழ்ப்பாணம் பகுதியிலே, அதாவது வடக்கு பகுதியிலே வாழ்கின்ற மலையக மக்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அங்கேயும் பிரதிநிதிகளை நிறுத்துவதற்கான அவர்களுடன் ஆலோசித்து நாங்கள் வருகின்றோம். இதேவேளை மலையக மக்கள் முன்னணியின் தலைவி சாந்தினி சந்திரசேகரன் தனித்து போட்டியிடுவாரா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அவங்க சார் தனியா போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்காங்க. எந்த ஒரு அணியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்காங்க. தகவல் வெளியாயிடுச்சு சார். எங்களுக்கு இந்த தகவல் அதை பத்தி ஒன்றும் கிடைக்கல. ஆகவே அதுல எங்களுக்குள்ள எந்த பிளவும் இல்லை. இது நாங்கள் உள்வீட்டு விவகாரம், நாங்கள் எங்க உள்வீட்டு விவகாரத்தை நாங்களே தீர்த்துக் கொள்வோம். அதுல தீர்த்து கொண்டோம், அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது.
மீள்குடியேற்றம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று முல்லைத்தீவில் நடைபெற்றது. மீள்குடியேற்ற அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தொடர்ந்தும் விடுவிக்கப்படாதுள்ள மக்களின் காணிகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களும் இதில் பங்கேற்றிருந்தனர். இங்கு ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பின்னர் அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு கருத்து தெரிவித்தனர். புதுக்குடியிருப்பு கேப்பாப்புலவு முல்லைத்தீவு பிரதேசத்திலே ராணுவம் அபகரித்த நிலங்கள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. ஆனால் அதிலே ஒரு மாற்றம் ஒன்றும் தெரியவில்லை, அதிலே முடிவொன்றும் எடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்ற சூழல் இருக்கிறது. கடந்த கால அரசாங்கம் எங்களை அழுத்தி எங்களை துளைக்க நினைத்தது, எங்களை அழிக்க நினைத்தது. ஆனால் ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்ற சூழலிலே நாங்கள் எங்களுடைய பலத்தை நிர்ணயித்து இந்த விடயங்களை நாங்கள் வென்றெடுக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இதேவேளை முல்லைத்தீவு தண்ணீரூற்று ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலய திருமண மண்டபம் இன்று காலை இந்து மத விவகாரம் மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி.எம். சுவாமிநாதனால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் பங்கேற்றார். மாவட்டத்தில் மீள்குடியேற்றம் இடம்பெறாத பகுதிகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது. சில இடங்களிலே லேண்ட் பெர்மிட்ஸ், அதாவது லேண்ட் கமிஷனர் டிபார்ட்மெண்ட் பெர்மிட்ஸ் கொடுக்கவில்லை. அந்த பெர்மிட்ஸ்களை திருப்பி கொடுப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள். மற்றும் சில இடங்களில் லேண்ட் மைனிங் நடக்கவில்லை. ராணுவம் அதை இப்ப கதைத்திருக்கின்றோம். இப்போ உடனடியாக அவர்கள் நாளைக்கு சென்று அந்த இடங்களை கண்காணிக்க போகின்றார்கள். கண்காணித்து அதற்கு பிறகு எங்கள் ஜிஏ கிளிநொச்சியுடன் கதைத்து அவர்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள் எங்களுக்கு அறிவிப்பார்கள். அதுல இருந்தது 1990ஆம் ஆண்டு நடந்தது. இப்ப 2015, இப்ப 15-25 வருடம் முடிஞ்சது. அவர்கள் திரும்பி அவர்களுடைய இடத்துக்கு போறது தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது நான் ஜிஏக்கு கூறி இருக்கின்றேன். தற்பொழுது மீள் குடியேற்றப்பட வேண்டிய சில இடங்கள் இராணுவம் மற்றும் போலீஸ், கடற்படை போன்றவர்களிடம் இருப்பதாகவும் அதனை அடையாளம் கண்டு உடனடியாக அந்த காணிகளை உண்மையில் இராணுவம் தங்களுடைய அந்த காணிகளை கூட தாங்கள் உரிக்கப்பட்ட பிரதேச செயலாளர்களோடு தொடர்பு கொண்டு அந்த காணிகளை அடையாளப்படுத்துவதனூடாக அந்த காணிகளினுடைய விடுவிப்பு தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பிரதேச செயலாளர், இராணுவ பிரதிநிதிகள் அடங்கியவர்கள் இடங்களுக்கு சென்று தங்களுடைய காணிகளை அடையாளம் காண்பதன் ஊடாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டதோடு, மேலும் இந்த கண்ணிவடிகளை அகற்றுவதற்கான பிரிவுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கி உடனடியாக இதனை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும், இதற்கான ஒரு கால அட்டவணையை தயாரித்து இந்த வேலை திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆலோசனையையும் அறிவுறுத்தலையும் வழங்கி இருக்கின்றார். மலையக சமூகத்தினர் எதிர்வரும் காலங்களிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் கட்சியின் அமைப்பாளர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் கொட்டகலை ஊடக காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளதாக அந்த கட்சி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த காலப்பகுதிகளில் மக்களின் உட்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, அரசு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆறுமுகம் தொண்டமான் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இது தவிர தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உட்பட அனைத்து துறைகளிலும் தமது கட்சியினால் பெருமளவு சேவையாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் அமைச்சராக இருந்தபோதே வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக மீரியபத்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தனி வீட்டு திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக ஆறுமுகன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மலையக சமூகத்தினர் பொதுத் தேர்தலின் போது தங்களின் எதிர்காலம் கருதி ஒன்றுபட வேண்டும் எனவும் ஆறுமுகன் தொண்டமான் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்பனை செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டும் ஒரு பிரிவினரும் எமது சமூகத்தில் உள்ளனர். அவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு போதையை ஏற்படுத்தும் வில்லைகளை விற்பனை செய்த மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் மற்றும் ஒருவரும் ஹட்டன் டிகோயாவில் நேற்று கைது செய்யப்பட்டனர்.
போதைப்பொருள் வியாபாரம் புது தோற்றம் பெற்று தற்போது மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றமை கவலை தரும் விடயமாகும். குறிப்பாக பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து பாடசாலைகளுக்கு அருகில் உள்ள மருந்தகங்களில் இதுபோன்ற போதை ஏற்படுத்தும் விலைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. டிக்கோய் நகரில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதை ஏற்படுத்தும் விலைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் தேடுதலில் ஈடுபட்டனர். அதற்காக டிக்கோய் நகரில் உள்ள மருந்தகம் ஒன்றுக்கு பாடசாலை மாணவர்கள் சிலரின் உதவியுடன் மாணவர்களை குறித்த மருந்தகத்துக்கு அனுப்பி போதை ஏற்படுத்தும் விலைகளை கொள்வனவு செய்யுமாறு கேட்டதன்படி அவர்கள் செயற்பட்டனர். அதன்போது அந்த விலைகளை மாணவர்களுக்கு விற்பனை செய்த டிக்கோய் நகரின் முக்கிய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் அங்கு பணியாற்றிய மற்றொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் எதிர்வரும் 7ஆம் தேதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடிக்கும் தேடுதல் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் கீழ் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கடவத்தி பகுதியில் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டார். வேட்புமனுவை வழங்கும் போது அரசியல் கட்சிகளை கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் உள்ளடங்கிய மார்ச் 12 பிரகடனத்திற்கு இன்றும் பல்வேறு பிரதேசங்களில் மக்கள் கையொப்பமிட்டனர். அரசியலுக்கு தூய்மையானவர்களை தெரிவு செய்வதற்காக மக்களை தெளிவூட்டி 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டம் மதுரை நகரில் இன்று ஆரம்பமானது. மதுரை பஸ் திரைப்படத்துக்கு அருகில் கையொப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்டதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் சிவில் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட சிலரும் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அரசியலுக்கு தூய்மையானவர்களை தெரிவு செய்வதற்காக மக்களை தெளிவூட்டி 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் திட்டம் மகியங்கனை நகரில் முன்னெடுக்கப்பட்டது. தம்பான ஆதிவாசிகளின் கிராமத்திலும் ஆதிவாசிகளின் தலைவரும் 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டத்தில் இணையும் வகையில் கையொப்பமிட்டார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தாம் வாக்களிக்க வேண்டியவர்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த கால ஆட்சியில் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டதிலிருந்து போதைப் பொருட்களின் ஆதிக்கம் அதிகரித்திருந்தது. இந்த போதைப் பொருட்கள் கடத்துகின்றவர்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு நல்லாட்சி ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று நல்லாட்சி ஸ்தாபிக்கப்பட்டு இன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்திற்கு போட்டியிட தெரிவு செய்யப்படுகின்றவர்களை கட்சி மிகவும் கண்ணும் கருத்துமாக பரிசீலிக்க வேண்டும். இல்லை என்றால் ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலை மீண்டும் இந்த நாட்டில் தோன்றுவதற்கு வழி ஏற்பட்டுவிடும். இந்த போதையோடு சம்பந்தப்பட்ட எவரையாவது அமைச்சர்களாக இந்த கட்சிகள் நியமித்திருந்தால் அவர்களையும் அந்த கட்சியை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இந்த நாட்டில் நல்லாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் ஆள்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், கொள்ளை, கொலை போன்ற சமூக விரோத செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் நோக்கின்ற பொழுது அவருடைய பொருளாதார ரீதியில் அவர்கள் மிகவும் உச்சநிலையில் இருந்தார்கள். இப்படியானவர்கள் இந்த இதுக்கு மீண்டும் வரக்கூடாது என்பதை மக்கள் மிகவும் விழிப்புணர்வு இருக்கிறார்கள். கடந்த வருடம் போன்று போதைப் பொருள் பாவனை செய்பவர்கள் மற்றும் மதுசாரம் விற்பனை செய்யும் நபர்களோடு தொடர்பட்டவர்களோ அல்லது அவர்கள் சார்ந்தவர்களோ அவர்களது குடும்பம் சார்ந்தவர்களோ இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகுவதை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். கடந்த ஜனவரி மாதத்தில் புதிய ஆட்சி மாற்றி அமைக்கப்பட்டது. மைத்ரி சிறிசேனா அவர்களை ஜனாதிபதியாகவும் கொண்ட ஒரு ஆட்சியாக, நல்லாட்சியாக அமைந்தது. இந்த ஆட்சி அமைப்புக்கு இந்நாட்டு மக்களோடு மாபெரும் பணி செய்தவர்கள் வடக்கு கிழக்கு மலையத்தைச் சேர்ந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் என்பதை இங்கு அடித்து கூற ஆசைப்படுகின்றேன். எதிர்வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் லஞ்ச ஊழல், பலாத்காரம், அதிகார துஷ்பிரயோகம் உட்பட அரச காணிகளை அபகரித்து தங்களுக்கு சொந்த இடங்களை நிறுவிக் கொள்கின்ற பொருளையற்றவர்களாக இருக்கக்கூடாது, படித்தவர்களாக இருக்க வேண்டும், புத்திஜீவிகளாக இருக்க வேண்டும். நாட்டில் பெரும்பாலான வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற போதிலும் சில வீதிகள் பாராமுகமாய் இருக்கின்றமை கவலைக்குரிய விடயமாகும். குறிப்பாக மலையகத்தின் பெரும்பாலான வீதிகள் மிக மோசமான நிலையிலேயே இன்றும் காணப்படுகின்றன. நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமோ பிரதேச சபைக்குட்பட்ட ஹட்டன் ரோத்தஸ் கிராமத்தின் ஒரு பகுதி மக்கள் போக்குவரத்திற்கு எவ்வித பாதையும் இல்லாத ஒரு அவல நிலையை எதிர்கொண்டுள்ளது. தேயிலை செடிகளுக்கிடையே காணப்படும் நீரோடும் வடிகானையே தமது போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் இவர்கள் பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த கிராமத்தில் காணப்படும் ஆற்றை கடப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த பாலமும் கடந்த 2013ஆம் ஆண்டு பெய்த கடும் மழையினால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. அதன் பின்னர் மரங்கள் மற்றும் மூங்கில்களை பயன்படுத்தி கிராம மக்களே தற்காலிகமாக அமைத்த பாலத்தினையே இன்று வரை இந்த
அந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். எனினும் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் மோசமான நிலையில் தற்போது இந்த பாலம் சேதமடைந்து காணப்படுகிறது. மழை நேரம் சரியான பயமா இருக்கு, வெயில் காலத்துல இத்திருமோன்னு பயமா இருக்கு, மழை காலத்துல ஊறி உடஞ்சிருமான்னு பயமா இருக்கு. சின்ன பிள்ளைகள் நிறைய ஸ்கூல் போற மழைனால இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு பாபாயெல்லாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பல. 2 வாரத்துக்கு முதல்ல என்னுடைய தந்தையை காப்பாத்தி கொள்ளவே முடியாம போயிருச்சு இந்த பாதையினால. என்ன சொன்னா 20 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க. 1.5 ஹவரா நாங்க இந்த பாதையில அவரை தூக்கிக்கிட்டு போக முடியாம போராடணும். கடைசியில வந்துட்டு எங்களுக்கு அவரை காப்பாற்றவே முடியாம போயிருச்சு. இதே மாதிரி இன்னும் எத்தனை உயிர்களை நாங்க இழக்க போறோமோ தெரியல. கர்ப்பிணி தாய்மார்கள் போறதும் கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைய நிறைய பேர் போறாங்க. மழை நேரங்கள்ல கூட்டிட்டு போவே பயமா இருக்குது. எனக்கு இந்த பாலம் அவ்வளவு ஒரு டேஞ்சரா இருக்குது. அன்றாட போக்குவரத்து பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தமது கிராமத்திற்கு பாலம் மற்றும் வீதியை விரைவில் அமைத்து தருமாறு இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டில் நிர்மாண பணிகள் நிறைவடைவிருந்த கொழும்பு ஹயட் ஹோட்டல் திட்டத்தின் நிர்மாண பணிகள் 2017ஆம் ஆண்டு வரை பிற்போடுவதாக அதன் பணிப்பாளர் சபை தகவல் வெளியிட்டுள்ளது. இதனால் கடந்த காலத்தில் பெரும் குளறுபடிகள் ஏற்படுத்தவிருந்த இந்த திட்டம் மீண்டும் களத்திற்கு வந்துள்ளது. நாளாந்த ஆங்கில பத்திரிகையொன்றில் இன்று ஹைட் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருந்த கட்டுரை மூலம் அந்த ஹோட்டல் தொடர்பிலான புதிய பல தகவல்கள் வெளியாகின. அந்த திட்டத்தை முன்னெடுக்கும் தேசிய நிறுவனமான கென்வில் ஹால்டிங் நிறுவனத்தை மேற்கோள் காட்டி அது தொடர்பிலான செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. கொள்ளுப்பிட்டி மற்றும் ஹம்மாந்தோட்டையில் அமைக்கப்படும் 2 ஹோட்டல் திட்டங்களுக்காக உத்தேசிக்கப்பட்டிருந்த செலவீனம் 13 பில்லியனிலிருந்து 27 பில்லியன் வரை அதிகரித்துள்ளதுடன் மேலும் 9 பில்லியன் தொக்கி நிற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து 3 வருடங்களாக கொழும்பு கொள்ளுப்பிட்டில் அமைக்கப்படும் ஹோட்டல் திட்டத்தினால் உரிய முகாமைத்துவம் இடம்பெறாமையினால் வளங்கள் அதிகளவில் வீண் விரயமாகுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக அரசாங்கத்தின் மதிப்பீட்டை விட 40 மில்லியன் செலவு செய்து 3 இடங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக கென்வில் ஹோல்டிங் நிறுவனத்தின் புதிய தலைவர் ஹேமக அமர்சூரிய தெரிவித்துள்ளார். இதன் பிரதான காணி நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் அது 99 வருட குத்தகை அடிப்படையில் பெறப்பட்டுள்ளதுடன் அந்த இடம் இதற்கு முன்னர் செலிங்கோ குழும நிறுவனத்தின் வசமிருந்துள்ளது. கென்வில் ஹோல்டிங் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் காமினி செனரத் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் பியதாச குடாபாலகே ஆகியவர்கள் இந்த நிறுவனத்தின் எவ்வித பணிப்பாளர் சபை கூட்டம் ஒன்றையாவது நடாத்தாமலேயே செயற்பட்டுள்ளதாக ஹேமக அமர்சூரிய கூறியுள்ளார். அவர்கள் நிறுவனம் தொடர்பிலான மிக முக்கியமான தீர்மானங்களை இமெயில் மூலமே எடுத்துள்ளனர். இந்த நிறுவனம் தொடர்பில் செய்த கணக்காய்வு அறிக்கையிலும் இங்கு இடம்பெற்ற பல குளறுபடிகள் வெளியாகியுள்ளன. எவ்வித உடன்படிக்கையின்றி 10 மில்லியன் ரூபாய் சட்டத்தரணிகளுக்கு செலுத்தியமை, இரும்பு கொள்வனவு செய்யும் போது 16 மில்லியன் நட்டம் ஏற்பட்டமை, பணிப்பாளர் சபையின் எவ்வித அனுமதியுமின்றி 80 மில்லியன் ரூபாய் விநியோகத்தர்களுக்கு பெற்றுக் கொடுத்தமை என்பன சுட்டிக்காட்டத்தக்க விடயங்களாகும். இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.